In this video, we are going to learn about the properties of bricks. There are three types of properties. First, physical properties. Second, mechanical properties. Third, thermal properties. First, I will tell you about the physical properties. Physical properties na என்ன அப்படின்னா அது பிரிக்ஸோட அந்த வெளிப்புற தன்மைகளையும் குவாலிட்டியும் காட்டக்கூடிய பண்புகள். Physical properties help us to identify a good bricks. First one, color. கலர்னா பிரிக்கோட நிறம். குட் பிரிக்கு யூனிஃபார்ம் டீப் ரெட் கலர் ஆர் செரி கலர் இருக்கும். அது எதை காமிக்குது அப்படின்னா இட் ஷோஸ் த பிரிக் இஸ் வெல் பர்ன்ட் அண்ட் குட் இன் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கும். செகண்ட் ஒன், ஷேப் அண்ட் சைஸ். குட் பிரிக்ஸ் ஷுட் பி ரெக்டாங்குலர் இன் ஷேப், ரெக்டாங்குலராக இருக்கலாம். கார்னர்ஸு ஷார்ப்பாக இருக்கணும். ஆல் பிரிக்ஸ் ஷுட் பி ஆஃப் சேம் சைஸ். அப்படி இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். Texture and compactness. Texture means surface. Compactness means tight structure. Brick surface slightly rough இருக்கணும். ஸோ மார்டர் பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரிக் டென்ஸாக இருந்தால் தான் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்டு, சவுண்ட்னஸ். டூ பிரிக்ஸ் டுகெதர் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்படின்னா கிளியர் ரிங்கிங் சவுண்டு வரணும். அப்படி சவுண்டு வந்தால் பிரிக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் குட் குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட்டு, ஹார்ட்னஸ். பிரிக்கு ஸ்க்ராட்ச் பண்ணால் மார்க் வரக்கூடாது. இஃப் நோ ஸ்க்ராட்ச் மார்க் த பிரிக் இஸ் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். இதுதான் ஹார்ட்னஸ். தென் சிக்ஸ்த் பாயிண்ட்டு, வாட்டர் அப்சார்ப்ஷன். பிரிக் அதிகமாக வாட்டர் அப்சார்ப் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு குட் பிரிக்காக இருந்துச்சு அப்படின்னா 24 ஹவர்ஸில் 15% to 20% மேலே வாட்டர் அப்சார்ப் பண்ணக்கூடாது. வாட்டர் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருந்தால் தான் பிரிக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து செவன்த் பாயிண்ட், எஃப்ளோரசன்ஸ். எஃப்ளோரசன்ஸ் மீன்ஸ் ஒயிட் சால்ட் பேச்சஸ் ஆன் பிரிக் சர்ஃபேஸ். பிரிக்கில் ஒயிட் கலர் பேச்சஸ் வந்தால் அதுதான் எஃப்ளோரசன்ஸ். குட் பிரிக்ஸ் ஷுட் நாட் ஹேவ் சாலிபிள் சால்ட். சாலிபிள் சால்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரிக் ஒர்க் டேமேஜ் ஆயிரும். தென் எய்த் பாயிண்ட், போரோசிட்டி. போரோசிட்டி மீன்ஸ் ஸ்மால் போர்ஸ் இன்சைட் த பிரிக். போரோசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் அதிகமாகும், ஸ்ட்ரென்த் குறையும். ஸோ குட் பிரிக்ஸ் ஷுட் ஹாவ் லோ போரோசிட்டி. Next, let us see the mechanical properties of bricks. Mechanical propertiesனால் என்னென்னா bricks எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது. Mainly we have two important mechanical properties. First one, compressive strength. Second one, flexural strength. Let us see one by one. First one, compressive strength. Compressive strengthனா என்னென்னா மேலேருந்து வரக்கூடிய வெயிட்டை தாங்கக்கூடிய திறன். Compressive strength means the ability to withstand load. பிரிக்கு உடையாமல் எவ்வளவு லோடு தாங்கும் அப்படிங்கிறத இது காட்டும். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரிக் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் செகண்ட் ஒன், ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த்து. ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னென்னா வளைகிறத, அதாவது பெண்ட் ஆகுறத எதிர்த்து தாங்கக்கூடிய திறன். ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பெண்டிங். இட் ஷோஸ் ஹவு மச் எ பிரிக் கேன் பெண்ட் பிஃபோர் இட் பிரேக்ஸ். பிரிக் உடையாமல் முன்னாடி எவ்வளவு பெண்ட் ஆகும் அப்படிங்கிறத இது மெஷர் பண்ணும். ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்துச்சுன்னா பிரிக் டூரபிளாக இருக்கும். தேர்ட் ப்ராப்பர்ட்டி, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டி மீன்ஸ் த எபிலிட்டி டு கண்டக்ட் ஹீட். அப்படின்னா வெப்பத்தை கடத்தும் திறன். பிரிக் எவ்வளவு ஹீட்டை பாஸ் பண்ணுது அப்படிங்கிறத இது மெஷர் பண்ணும். இஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் லோ, த ரூம் வில் பி கூலர் இன் சம்மர் அண்ட் வார்மர் இன் வின்டர். Second point, fire resistance. Fire resistance means resistance against fire. Fire resistance na fire எதிர்த்து தாங்கக்கூடிய திறன். Good bricks should have very good fire resisting property. Third point, weathering resistance. Weathering resistance means resistance to weather conditions. Weathering resistance na என்னன்னா அந்த வெதரோட சேஞ்சஸ் எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய அந்த திறன் இருக்கணும். If a brick has good weathering resistance, the building will last for many years. இதனால பில்டிங்கோட லைஃபும் அதிகமாகும். Fourth point, sound insulation. Sound insulation means the ability to reduce sound. Bricks can block noise from outside. Bricks அந்த வெளியிருந்து வரக்கூடிய நாய்ஸ் எல்லாம் குறைக்கும். பிரிக்கோட டென்சிட்டி அண்ட் போரோசிட்டி தான் சவுண்ட் இன்சுலேஷனை டிசைட் பண்ணும். த டென்சிட்டி அண்ட் போரோசிட்டி ஆஃப் எ பிரிக் எஃபெக்ட் சவுண்ட் இன்சுலேஷன். Now we are going to see the comparison of standard brick. ஸ்டாண்டர்ட் பிரிக்கில் இருக்கிற கன்ஸ்டிடியூயன்ஸ், பர்சன்டேஜ், ரோல் அண்ட் யூசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் பிரிக் இஸ் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். நிறைய மெட்டீரியல்ஸ் சேர்ந்து உருவானது தான் ஸ்டாண்டர்ட் பிரிக்ஸ். லெட் us see one by one. First one, silica, 50 to 60%. Silica gives strength to the brick. சிலிக்கா பிரிக்குக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இட் ப்ரிவென்ட்ஸ் கிராக்கிங்,
ஷ்ரிங்கிங் அண்ட் வார்ப்பிங், உடையிறது, சுருங்குறது, ஷேப் மாறுறது, இது எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணும். Second one, alumina, 20 to 30%. Alumina provides plasticity. Plasticity means easy to mold into shape. Plasticity-னா என்ன அப்படின்னா மோல்டு பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ பிரிக்கு ஷேப் பண்ண அலுமினா வெரி இம்பார்ட்டன்ட். Third one, iron oxide, 5 to 6%. Iron oxide gives color to the brick. It also increases durability. Fourth one, lime, up to 5%. Lime prevents shrinking and cracking. But excess lime can cause problem. அதிகமாக லைம் இருந்தால் brick டேமேஜ் ஆகும். ஸோ லைம் should be in limited quantity. Last one, magnesia. Magnesia decreases shrinkages. Magnesia brick-ஓட shrinkage குறைக்கும். It also imparts a yellowish color to the brick. brick-க்கு அந்த லைட் yellow கலர் கொடுக்கறதுலாம் இந்த magnesia தான். So magnesia helps in reducing cracks and improving the appearance of the brick.